ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது சில மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியாலாம் எடுத்தினா செங்கல்பட்டு மாவட்டம்லாம் சுராஜ் அதிகமாக இருக்கும், ஜாண்டியர் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து ஓட்டின்னு வரேன் எல்லாம் ஒரு 4-5 ஏக்கர் காலைல ஓட்டிட்டு தொடர்ந்து ஃபுல்லாக ஓட்டி தான் வச்சிருக்கீங்க. சுராஜ் போவோம், அதோட இது ஜாண்டியர் போவோம், அதுவும் ஒரே வேல்யூ அதிகமாக போகும். ஜாண்டியர் ஹை ஸ்பீட் இன்ஜினு, இது நல்லா பொறுமையாக பிடிச்சாலும் லோடு பிடிச்சிப்போம். சுராஜ் பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்ட் வரும், அது இன்ஜின் அதுமாதிரி கர்லாஸ்கர் இன்ஜின்ல அதுக்கு முன்னாடி கம்மியாக 2500 3000 ஆகும், இப்போ 4000 ரூபாய்க்கு மேலே தான். இது கொஞ்சம் லாங்காக நான் ஓட்டி நேக்காக இருக்கும் திருப்பிக்கிறேன். ஜாண்டியர் இன்னும் நல்லா திரும்பும், மூளை முடுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? நெரும்பூர் எஸ் லோகநாதன். என்ன மாவட்டம்ண்ணா இது? செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் 744 FE பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இந்த டிராக்டர் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? நான் 2007 வாங்கினேன். 2007 புது வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 வருஷம் ஆச்சுண்ணா அந்த டிராக்டர் எடுத்து. ஆமாம். அப்ராக்சிமேட்டாக எத்தனை மணி நேரம் ஓடி இருப்பீங்க? அது ஓடிருக்கோம், ஒரு 5000 மணி நேரத்துக்கு மேலே ஓடிருக்கோம். 5000 மணி நேரத்துக்கு ஓடிருக்கும். எப்படி சொந்த தான் ஓட்டுறீங்களா, வாடகை ஓட்டுறீங்களா? சொந்த இடத்துல நான் வாங்க சொல்ல நிறைய டிராக்டர் கிடையாது. அப்போ ஒரு வருஷம் ஓட்டியிருந்தேன், லொட்டாக்டர் அப்பெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஃபுல்லாக வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் பழம் மட்டும் ஓட்டின்னு ஒரு 20 ஏக்கர் ஓட்டின்னு அப்படி நிறுத்தி. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2007 வாங்கும்போதெல்லாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்களா, இல்லை உங்களுக்கு அதுக்கு முன்னாடி டிராக்டர் நேரம் இருந்துச்சுங்களா உங்கள் ஊர்லாம்? நான் அதுக்கு முன்னாடி இது வச்சுருந்தேன், ஃபர்கூஷன் வச்சுருந்தேன். ஃபர்கூஷன். ஓகேண்ணா. அது விற்றுட்டு அப்போ லாட்ரி, அது லாட்ரி ஓட்ட முடியாது, அதுக்கு வந்து லாட்ரி அப்போ ஓட்டுறதுக்கு, அதனால் இதை வாங்கினேன் அப்போ. ஓகேண்ணா. அப்போ சொல்லப்போனால் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, டிராக்டர் ஃபீல்டில்? நான் இருக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே. நான் அது அந்த வண்டியோட சேர்த்தா இருக்கும் 25 வருஷத்துக்கு இருக்கும். ஓகே. அப்போ உங்கள் வயசு என்ன ஆகுது? இப்போ எனக்கு 43 வயசு ஆகுது. 43 வயசில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 வருஷம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஃபீல்ட்லேயே சின்ன வயசில் ஓடுனது. ஓகே. நீங்கள் ஆனால் எப்படி உங்களுக்கு இதில் இந்த டிராக்டர் ஃபீல்டில் வரதுக்கு என்ன காரணம், என்ன ஆசை, யார் சொல்லி கொடுத்தாங்க ஓட்டலாம்? அதெல்லாம் கிடையாது. நான் ஏர் ஓட்டியிருந்தேன், மாடு வச்சுருந்தேன், 4 ஜதை 3 ஜதை வீட்டில் அடிக்கி மாடு, எருது மாடு கஷாங்கனுங்க. அது ஓட்டியிருந்தேன். அப்புறம் நம்ம கைன் அதிகமாக இருக்கும், டிராக்டர் வாங்கி தான் ஆகணும்னு அப்போ வாங்கினோம். அதுதான், வேறு எதுவும் ஆசைலாம் கிடையாது. டிராக்டர் விவசாயத்துக்கு மெயின் டிராக்டர் வந்து வாங்கினோம். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடுகளை வச்சு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு விவசாயம் பண்ணுறீங்க. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுது? எது ஈஸியாக இருக்குது, எது நல்லது? இல்லை இப்போ மாடு இருக்குது தான், ஒருத்தருக்கு 2 10 பரம்பு ஓட்டுறதுக்கு மாடு தான் வச்சு ஓட்டுறேன் இப்போ கூட. இருந்தாலும் மாட்டில் ஓட்ட சொல்ல அப்போ எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்து என் பசங்க இன்னும் ஏறு நினைத்தேன், கலப்பெல்லாம் வீட்டில் இருக்குது, ஏறு நினைத்தேன். 2 பசங்க எனக்கு ஆம்பளை பசங்க, அவனுக்கு நானே தெரியாது ஏரை பற்றி. நான் இப்போ எல்லாம் ஓட்டு பரம்பு ஓட்டும், ஏறு ஓட்டும், எல்லாம் தழமையெல்லாம் இருக்குது, எல்லாம் ஓட்டுவான். அப்போ நல்லா அந்த உடம்பு இப்போ இதை ஓட்டின சோம்பேறி தான். என்ன ஒன்றுனா வேலை சீக்கிரமாக ஆகி போகுது, நம்ம நினச்ச நேரத்துக்கு நடத்திக்கலாம், அது லேட் ஆகும், வேறு எதுவும் கிடையாது. ஓகேண்ணா. நீங்கள் இப்போ சொந்த தான் ஓட்டுறீங்களா, வாடகை ஓட்டுறீங்களா? இப்போலாம் சொந்த தான் ஓட்டுறேன். சொந்த தான் மட்டும் இங்கே கொஞ்சம் அங்கே இருக்குது கைனி. ஓகே. இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 10 இருக்குது. எங்கள் மாமா விட்டு கைனி, புத்த கைனி. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஏரியாலாம் அதிகபட்சம் என்ன பயிர் வைப்பீங்க நீங்களாண்ணா? கரும்பு, நெல். ஆனால் நெல் தான் இப்போ அதிகமாக. கரும்பு இப்போ மோஸ்ட்லி பார்த்தா உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் தான் அதிகமாக இருக்குது. நெல் தான். கரும்பு இருந்தது, கரும்பு எடுத்துட்டேன், நானே வச்சுருந்தேன் அங்கே ஒரு 7 ஏக்கர். போன வருஷம் எடுத்துட்டேன், வெட்டு காலுக்கு ரொம்ப பெஜராக இருக்குது. ஓகேண்ணா. உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன டிராக்டர்னா இருக்குது அதிகமாக? சுராஜ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேண்ணா. இப்போ அந்த புது மாடல் ஒன்று, இந்த பவர் ட்ராக்னு ஒன்று வந்தது, எஸ்கார்ட் இன்ஜின், அந்த வண்டியை. ஓகேண்ணா. அப்படியே சோனாலிக்கா 1 2 இருக்குது, எல்என்டி ஜாண்டியரும் 1 2 இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இருக்கீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்கள் ஏரியாவில் எந்த டிராக்டர் வந்து ரீவேல்யூ அதிகமாக போகுது? சுராஜ் போவோம், அதோட இது ஜாண்டியர் போவோம், அதுவும் ஒரே வேல்யூ அதிகமாக போகும். ஜாண்டியர் போகும். ஓகேண்ணா. இது இல்லாமல் வேறு என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கீங்க? நான் எல்லா வண்டியும் ஓட்டிக்கிறேன். எல்லா வண்டியும் ஜாண்டியர் ஓட்டிக்கிறேன், பவர் ட்ராக் ஓட்டிக்கிறேன், எல்லா வண்டியும் ஓட்டிக்கிறேன். ஓகேண்ணா. 2007 எடுத்த இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு பார்க்கும்போது, ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, மைலேஜ் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது மைலேஜ்னு பார்க்கும்போது இந்த டிராக்டர் எவ்வளோன்னு தருது உங்களுக்கு? எனக்கு கொடுக்கும், ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கும், ஒரு 4 லிட்டரு கொடுக்கும் லொட்டாக்டர் ஓட்டினா. ஓகேண்ணா. மற்றபடி வேறு என்னென்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டுருக்கீங்க? ரொட்டாவேட்டர் ஓட்டுவேன், டிப்பர் மாட்டி ஓட்டுவேன், எரு ஓட்டுவேன், எல்லா வேலையும். எல்லாம் ஆற்றுல மண் ஓட்டிச்சில விட்டாங்க தெரியல 2011. ஆமாம், எல்லா வேலையும் போய். ஓகேண்ணா. ரோடு ரன்னில் அதிகபட்சமாக ஸ்பீடு எவ்வளோ போகும்? ஸ்பீடு இது கம்மியாக தான் போகும், ஜாண்டியர் அதிகமாக போகும். ஓகேண்ணா. ஆனால் இதுமாரி எங்கன்னா ஜாண்டியர் ஹை ஸ்பீட் இன்ஜினு, இது நல்லா பொறுமையாக பிடிச்சாலும் லோடு பிடிச்சிப்போம். புரியுது. அப்போ லோடுக்கு நல்லாயிருக்கும். லோடுக்கு சூப்பர் வண்டி. ஓகேண்ணா. அதிகமாக லோடுக்குன்னு யூஸ் பண்ணும்போது என்னென்ன வேலைக்கு பயன்படுத்திருக்கீங்க? கரும்பு லோடு ஏற்றி வைக்கிறேன்ல, 10 டன் 12 டன் ஏற்றி போவோம். ஸ்டிப்பர்லையே இது அடங்காத போவோம். இது மூடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஏறணும், கொள்ளணும், இறங்கணும், தெக்குத்துக்கோ நேரத்தில் கைனி வேலைலாம் வரணும்னா நல்லா வரும். அது கொஞ்சம் தூக்கம், ஃப்ரண்ட் வெயிட் இல்லைனா அந்த வண்டிலாம் கொஞ்சம், அதான் வேறு எதுவும் கிடையாது. அதுவும் நல்லா தான் போவோம், ஃப்ரண்ட் வெயிட் தூக்கம் அதுவாக இருக்கும். அதான் ஒன்று. அதை மாதிரி பார்க்கும்போது இன்ஜின் சவுண்டும் பார்க்கும்போது ரொம்ப இறச்சலாக இருக்கா, இல்லை நாய்ஸ் நல்லா இருக்குங்களா? இது கொஞ்சம் எப்பவுமே சுராஜ் பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்ட் வரும், அது இன்ஜின் அதுமாரி கர்லாஸ்கர் இன்ஜின்ல. ஆமாம், அதனால அப்படி தான் வரும். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க? நான் காலைல ஓட்டிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டேன், கொஞ்சம் 12 மணிக்கு மேலே. ஓகேண்ணா. இப்போ 2வது ஓட்டுறேன், அதுலேருந்து ஓட்டின்னு வரேன், எல்லாம் ஒரு 4-5 ஏக்கர் காலைல ஓட்டிட்டு தொடர்ந்து ஃபுல்லாக ஓட்டி தான் வச்சுருக்கீங்க. இப்போ இவ்வளோ நேரம் தொடர்ந்து ஓட்டுறீங்கன்னா ஓட்டும்போது உங்களுக்கு உடம்பு வலி எப்படி இருக்குது, ஹீட் எதனா இருக்குங்களா வண்டியில்? ஹீட்டெலாம் இருக்குது. ஹீட் ஆனால் வெயில் நேரத்தில் ஓட்டினா ஹீட் ஆகும். எல்லாம் இந்த வண்டி தான் இல்லை, எந்த வண்டியில் ஹீட் ஆகும்.
அது நேரத்துக்கு கொஞ்சம் நிறுத்திடணும், நம்ம நிறுத்திட்டு 2 மணி நேரம் அப்படி நிறுத்திட்டு ஓட்டினா சரியா போகுது. பொழுது போகிற நேரத்தில் ஓட்டுறான், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகேண்ணா. இப்போ திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? நான் இதான் எடுப்பேன், சுராஜ் தான் எடுப்பேன். திரும்ப சூராஜில் எதை மாதிரி அட்வான்ஸான 4 வீல் டிரைவ் இல்லை 2 வீல் டிரைவுங்களா, எதை மாதிரி? இப்போ நான் 4 வீல் டிரைவ்லாம் எடுக்கிறாங்கிறேன். 4 வீல் டிரைவ் தான் எடுக்கலாம்னு இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஏரியாவில் வந்து அதிகபட்சமாக 2 வீல் டிரைவ் இருக்குங்களா, 4 வீல் டிரைவ் தான் இருக்குங்களா? இப்போ எடுக்கிறதெல்லாம் 4 வீல் டிரைவ் தான். 4 வீல் டிரைவ் தான் வந்துருச்சு இப்போ எல்லா இடத்துலையும். ஏன்னா கூட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆகுது தான், எடுத்துகிட்டு போயிடலாம் தொழில். எங்கன்னா ஒரு இடத்துல நல்லா எடுத்து கொண்டாந்து வந்துனே இருக்கலாம், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. அதிகபட்சமான சேத்துன்னு பார்க்கும்போது எவ்வளோ சேத்துல ஓட்டிருக்கீங்க இந்த டிராக்டர்? இது கொஞ்சம் மணல் கழனி, அங்கெல்லாம் கொஞ்சம் கழிப்பு கண்ணு ஒன்று இருக்குது, அதில் ஓட்டிக்கிறேன், போவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா போவோம், வண்டி அடங்காத போவோம். ஓகே. அது மாதிரி ஃப்ரண்ட் எதாவது தூக்குறது அது மாதிரி இருக்குங்களா அந்த வண்டியில்? இதில் இப்போ நிறைய சுராஜ் பார்த்துருப்பீங்க எங்கள் ஏரியாவில். ஆமாம். அந்த சுராஜ் கொஞ்சம் தூக்கம், அது தூக்காது, இருந்தாலும் எங்கன்னா வருது. இந்த வண்டி தூக்காது. ஓகேண்ணா. இந்த வண்டி பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியுமா, நீட்டாக இருக்குது, தெரியல பார்க்க தெரியும். இப்போ அது மாதிரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். சர்வீஸ் நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த டிராக்டர் எவ்வளோ செலவாகும்ண்ணா? இப்போ ஆயில் வெள்ளம் ஏறி போச்சுல்ல, அதனால் எப்படியும் ஒரு 4000 ரூபாய் ஆகிடும். 4000 ரூபா ஆகும். அதுக்கு முன்னாடி கம்மியாகும், 2500 3000 ரூபா ஆகும். இப்போ 4000 ரூபாய்க்கு மேலே தான். ஓகேண்ணா. அது மாதிரி இந்த ஆயில் சர்வீஸ் தவிர்த்து வேறு எதனா வண்டியில் எதனா பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன வந்திருக்குங்களா? வேறு நம்ம அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்போம். வண்டி ஏன்னா மோட்டர்னா ஓட்டுறோம்ல, தயார் பொருள் தானே, எதனா வர சொல்ல அதை மாற்றிக்கணும், அப்பயே வச்சுக்கணும், ரெடி பண்ணணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிராக்டர் நீங்கள் வாங்கும்போது ஆனால் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா அப்போதைக்கு? அப்போ இந்த வண்டி வந்து 4 லட்ச ரூபாப்பா. 4 லட்ச ரூபா. இப்போ எவ்வளோ போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த வண்டி வந்து 9 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. 9 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ சப்போஸ் இப்போ இது ரீவேலியில் இப்போ சப்போஸ் சேல் பண்ணுறோம் வச்சுக்க, எவ்வளோ போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது போகுது, மாடல் முடிஞ்சிடுச்சுல. மாடல் உனக்கு வந்து 15 வருஷம் தான். புரியாமா முடிஞ்சு போச்சு. இது வந்து அப்படியே போனால் நம்ம என்ன ஒரு 2 ரூபாய்க்கு 2 ரூபாயில் 1 ரூபா என் மதிப்பு அவள் தான். ஓகேண்ணா. ஆனால் வண்டி நான் வந்து 1 ரூபாய்க்கு நான் வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும் வண்டி. ஓகேண்ணா. ஓகேண்ணா சார். இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறோம் யாராவது ஒரு டிராக்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சொந்த வீட்டுக்கு எந்த டிராக்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க உங்களுக்கு? ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது, சில மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஏரியாலாம் எடுத்தினா செங்கல்பட்டு மாவட்டம்லாம் சுராஜ் அதிகமாக இருக்கும், ஜாண்டியர் அதிகமாக இருக்கும். அதே நான் இந்த பக்கம் சேலம்லாம் போனால் கூட சுராஜ் இருக்குது. மாவட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வண்டிங்க. நான் இந்த பக்கம் மகேந்திரா சில ஏரியாவில் இருக்கும் நிறைய. இப்போ எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான் நிறைய இருக்கும். அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வண்டி அவங்களுக்கு இது இருக்கும். ஆனால் சுராஜ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி இதெல்லாம் மாவட்டத்தில் நிறைய தான் இருக்குது சுராஜ். இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க, லோவில் ஓட்டுறீங்களா? எப்போ ஓட்டினாலும் அந்த 16க்குள்ளே தான், 15 16 தான், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். ஓகேண்ணா. எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே அது அவள் தான். என்ன பேர் ரோட்டேட்டர் ஓட்டும் போது என்ன ரோட்டேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க? நான் சக்திமான். இப்போ உங்கள் ஏரியாலாம் சக்திமான் தான் நல்லா போகுதுங்களா இல்லை வேறு என்ன டிராக்டர் போகுது? என்ன ஒருத்தவங்க இப்போ வேறு அந்த வச்சுக்கிறாங்க, ஆனால் நிறைய சக்திமான் தான் இருக்குது. சக்திமானுக்கு பொருள் ஈஸியாக கிடைக்கும். நான் அதுக்கு முன்னாடி எந்த கம்பெனி விடல, ஃபஸ்ட்டு அவார்டு தான் விட்டான் ரொட்டாட்ரு. ஃபஸ்ட்டு எந்த ரொட்டாட்ரும் அப்போலாம் விடவே இல்லை, அவார்டு தான் விட்டான். அவார்டு நல்ல கலப்பது. ஆனால் இப்போ எல்லாம் இதெல்லாம் வந்துடுவா, இப்போ அந்த பொருள்லாம் கிடைக்கல, அதனால் இப்போ எல்லாம் சக்திமான் எடுத்துறாங்க. எங்கே போனாலும் வாங்கிக்கலாம். இப்போ அன்றைக்கி ஒரு பொருள் போய் வாங்கினது திருவிழா கொண்டதுலேயே வாங்கிக்கலாம், அவ்வளோதான். பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ சக்திமான் பார்த்தீங்கன்னா அதோட பிளேடுன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. அதான் கழனிக்கு ஏற்ற மாதிரி. கழிப்பு கழனியில் ஓட்டினா லைஃப் கொடுக்கும், மணல் கழனியில் ஓட்டினா கொஞ்சம் அடுத்த போகம் வரது, இந்த போகமாக ஒரு போகம் 2 போகம் இருக்கணும். அது மாதிரி மூலமுடுக்கு திரும்புறதுக்கு இந்த டிராக்டர் எப்படின்னு இருக்குது? நல்லா இருக்குங்களா? இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. நான் ஓட்டி நேக்காருக்கும் திருப்பிக்கிறேன். ஜாண்டியர் இன்னும் நல்லா திரும்பும் மூலமுடுக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் வந்து ரொம்ப நன்றிண்ணா. நன்றிப்பா.